கார்த்திக புராணம் 5வது அத்தியாயம். பகவான் இவ்வாறாக சொன்னதை கேட்ட சத்யபாமையானவள் மிகவும் சந்தோஷித்து புலகாங்கிதம் அடைந்து, ஓ நாதா, தாங்கள் இந்த கார்த்திக புராண மகிமையை இன்னும் சவிஸ்தாரமாக சொல்ல வேண்டும் என்று கேட்க, அப்படியே ஆகட்டும் என்று கண்ணபிரான் சொல்லத் தொடங்கினார். ஓ பாமா, ஒரு நாள் பிருது மகாராஜாவானவர் நாரதரை பார்த்து, ஹே முனிபுங்கவா, தாங்கள் இதுவரையில் சொன்ன சத் வாக்கியங்களை கேட்டு மனம் பூரிப்படைந்தேன். இன்னும் இன்னின்ன மாதங்களில் செய்ய வேண்டிய ஸ்நான விதிகளும் கார்த்திக விரதத்தின் நியமங்களையும் அனுஷ்டானங்களையும் விதிப்படி எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்க, நாரதர் பிருது மகாராஜாவை பார்த்து சொல்லத் தொடங்கினார். ஓ ராஜனே, நீயோ விஷ்ணுவின் அம்சமாக விளங்குகிறாய். உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. என்றாலும் தர்மசீலனாகிய உனக்கு நான் அறிந்த வரையில் சொல்கிறேன் கேள். ஓ ராஜனே, கார்த்திக விரதத்தை அனுஷ்டிப்பவன் ஐப்பசி கார்த்திகை ஆகிய 2 மாதங்களிலேயே வரும் சுக்லபக்ஷ பாசாங்குஷ பிரபோதினி என்னும் ஏகாதசி அன்று பசி, தாகம், நித்திரை முதலிய விஷயங்களில் மனதை செலுத்தாமல் பிராத்த காலத்தில் நித்திரையை விட்டொழித்து ஒரு சொம்பில் ஜலத்தை எடுத்துக்கொண்டு தான் வசிக்கும் வீட்டுக்கு தென்மேற்கான நைருதி திக்கில் சென்று மலஜல விசர்ஜனம் செய்ய வேண்டும். அது சமயம் பூநூலை வலது காதில் சுற்றி கொண்டும் அங்க வஸ்திரத்தை தலையில் கட்டிக்கொண்டும் புற்கள் நிறைந்து வளர்ந்துள்ள இடத்தில் பெருமூச்சு விடாமல் வாயை மூடிக்கொண்டும் காலையில் வடக்கு திக்கை நோக்கியும் மாலையில் தெற்கு திக்கை நோக்கியும் உட்கார்ந்து மலஜலம் கழிக்க வேண்டும். பின்னர் கால் கைகளை சுத்தம் பண்ணிக்கொண்டு தந்த சுத்தி செய்து கொள்ள வேண்டும். அதாவது முக சுத்தி, தந்த சுத்தி, ஜிஹ்வா சுத்தி என்று 3 சுத்திகள் உண்டு. அம்3 சுத்திகளையும் முறையே செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அப்படி செய்வதால் ஆயுள், தேகம், பலம், யசசு, புத்திர சம்பத்து, பசுவிருத்தி, தானிய விருத்தி, தனம், ஞானம், கீர்த்தி முதலியவை உண்டாகும். அப்படி செய்ய தவறினால் விரத பங்கம் ஏற்படும், தர்மமும் வீணாகும், தவிர மந்திர ஜபமும் பலனை தராது, வீணாகும். ஆகையால் ஒவ்வொருவரும் தவறாமல் இம்3 சுத்திகளை செய்து கொள்ள வேண்டும். தந்த சுத்தி செய்து கொள்ள பாலுள்ள குச்சியாக 12 அங்குலம் நீளமுடையதான குச்சியால் பல்விளக்க வேண்டும். நிஷித்த தினமாகிய பிரதமை, அமாவாசை, பௌர்ணமி, ஷஷ்டி, நவமி ஆகிய திதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கிரகண காலங்களிலும் பாலுள்ள குச்சி ஆகாது. மேலும் கண்டகி என்ற முள்ளந்தண்டு, பஞ்சு, வெண்ணொச்சி, புரசு, ஆமணக்கு முதலிய மரக்குச்சிகளால் பல்விளக்க கூடாது. இம்முறைப்படி விரதம் அனுஷ்டிப்போரும் மற்றோரும் தந்த சுத்தம் செய்து ஜிஹ்வா சுத்தி, நாக்கை வலித்து கபத்தை கழித்தலையும் முகத்தையும் நன்றாக கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பின்னர் ஸ்நானம் செய்து நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு பகவானை ஆராதிக்க வேண்டும். ஓ பாமா, இனி பூஜா விதிகளை பற்றி சொல்கிறேன் கேள் என்று பகவான் சொல்லலானார். ஹே பிரியே, பகவானுக்கு பூஜை செய்யும் பொழுது மிகுந்த பயபக்தியுடன் அர்க்யம், பாத்தியம், கந்த புஷ்பம், தாம்பூலாதிகளால் முறைப்படி ஷோடச உபசாரங்களோடு தத்வ மார்க்கமாக சோஸ்திரம் செய்து பூஜிக்க வேண்டும். இன்னும் 18 வித வாத்தியங்களுடன் நர்தன கீதங்களால் பகவானை சந்தோஷிக்கச் செய்ய வேண்டும். அப்படி ஆராதனை செய்பவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு சமமான நிலையை அடைவார்கள். லோகத்தில் மானிடர்கள் ஸ்ரேஷை அடைவதற்கு பகவானால் தபம், ஞானம், யக்ஞம், தானம் முதலிய 4 வித மார்க்கமானது கல்பிக்கப்பட்டிருக்கிறது. கிருத யுகத்தில் தபம் செய்தலும், திரேதா யுகத்தில் ஞான மார்க்கமும், துவாபர யுகத்தில் யக்ஞம் செய்தலும், கலியுகத்தில் தானம் செய்தலும் முக்கியம் என்று சாஸ்திரங்கள் கூறியிருக்கின்றன. மேலும் கலியுகத்தில் பகவத் பக்தியை பிரதானம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஒரு காலத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் நாரதரை பார்த்து, ஹே நாரத முனிவரே, நான் வைகுண்டத்தில் மாத்திரம் வசிப்பவனல்ல, 84 லக்ஷ்மி ஜீவராசிகளிடத்திலும் அந்தர்யாமியாக வாசம் பண்ணுகிறேன். அதிலும் முக்கியமாக யோகிகளின் ஹிருதய கமலத்திலும் என் மீது அத்தியந்த பக்தியுள்ள பகவத் பக்தர்களுடைய ஹிருதய கமலத்திலும்
சதா வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றேன். பகவத் நாம சங்கீர்த்தனம் பண்ணுகின்ற இடத்திலும் நான் சதா வசிப்பவன். எனது பக்தர்களுக்காக செய்யும் பூஜைகளை நானே ஏற்றுக்கொள்கிறேன். எனது திவ்ய சரிதங்களையும் நாம சங்கீர்த்தனங்களையும் சிரவணம் செய்து கொண்டே பிராணனை விடுபவர்கள் விஷ்ணு வம்சத்தில் உட்பவிப்பார்கள் என்று மகாவிஷ்ணுவானவர் நாரதரிடம் கூறியதை உனக்கு எடுத்துரைத்தேன். ஹே பாமா, இனி பகவானுக்கும் மற்றும் உள்ள தேவர்களுக்கும் பூஜிக்க வேண்டிய பத்திர புஷ்பங்களின் வகைகளை கூறுகிறேன், கேட்பாயாக என்று கூறத் தொடங்கினார். ஓ நாயகியே, பொதுவாக வாகை, வெள்ளை காக்கணத்தி, மல்லிகை, தாமரை, எருக்களம் முதலிய பத்திர புஷ்பங்களை கொண்டு தேவார்ச்சனை செய்ய வேண்டும். இவைகள் கிடைக்காத பட்சத்தில் அக்ஷதையால் பூஜிக்கலாம். முக்கியமாக விஷ்ணுவுக்கு துளசியும், பிரம்மாவுக்கு தாமரை மலரும், சிவனுக்கு வில்வமும், சூரியனுக்கு செந்தாமரை மலரும், சந்திரனுக்கு வெள்ளள்ளிப்பூவும், அங்காகரனுக்கு செண்பக புஷ்பமும், புதனுக்கு வெண்காந்தல் மலரும், வியாழனுக்கு முல்லையும், சுக்கிரனுக்கு வெண்டாமரை புஷ்பமும், சனீஸ்வரருக்கு கருங்குவளையும், ராகுவுக்கு மந்தாரை புஷ்பமும், கேதுவுக்கு செவ்வள்ளி மலரும் பூஜிப்பதற்கு உசிதமானவைகள். இவ்விதமாக அந்தந்த தேவதைகளுக்கு அந்தந்த மலரை கொண்டு இலைகளை கொண்டும் அர்ச்சித்து மிக்க பயபக்தியோடு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து, ஹே கருணாநிதியே, நான் செய்துள்ள பூஜார்ச்சனைகளில் மந்திரத்திலோ கிரியைகளிலோ பக்தியிலோ ஏதாவது குற்றம் குறை ஏற்பட்டிருந்தாலும் ஷமித்து கொண்டு நான் செய்த பூஜையை சம்பூர்ணமாக ஏற்றுக்கொண்டு என்னை புனிதனாக்கி கடை தேற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்து பிரதட்சணம் செய்து ஆடிப்பாடி பகவானை சந்தோஷிக்கச் செய்ய வேண்டும். இவ்விதமாக பகவானை பூஜிக்கின்றவர்கள் இகத்திலும் பரத்திலும் பரம சுகத்தை அனுபவிப்பார்கள். மேலும் கார்த்திகை மாதத்தில் ஹரி பூஜை, சிவ பூஜை முதலியவைகளை செய்பவர்கள் அவர்களின் முன்னோர்களுடன் கூட அநேக கோடி கல்பகாலம் ஸ்ரீ வைகுண்டவாசம் பண்ணுவார்கள். முன் சொல்லிய பூஜார்ச்சன விதிகளின் முறை தவறி நடப்பவர்களுக்கு ரௌரவாதி நரகம் சித்திக்கும் என்று கூறி முடித்து, ஹே பாமா, இனி நாரதர் பிருது மகாராஜா குறைத்த தீர்த்த மகிமைகளையும் ஸ்நான விதிகளையும் சகல ஏகாதசி மகிமையையும் கூறுகிறேன் கேள் என்று கண்ணபிரான் பாமையிடம் சொல்ல தொடங்கினார். சகல ஏகாதசி விரத விபரம். சத்யா, முன் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக திருப்பார்க்கடலை கடைந்த காலத்தில் தோன்றிய ஆழகால விஷத்தை சிவபெருமான் தேவாசுர ஸ்திரீகளின் மாங்கல்யம் நிறைபெற தனது கண்டத்தில் அடக்கிய அத்தினமே ஏகாதசியாகும். அன்றிரவு பூராவும் தேவர்கள் ஜாகரணத்துடன் சிவபெருமானை பூஜித்து நற்பேறு பெற்றனர். ஆகையால் இது யாவரும் அனுஷ்டிக்க வேண்டிய விரதமாகும். இந்த விரதத்தை அனுஷ்டிப்போர் மார்கழி மாதத்தில் சுக்லபக்ஷ ஏகாதசியை முதலாவதாக கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். மார்கழி மாத சுக்லபக்ஷ ஏகாதசி ஆரம்ப ஏகாதசி ஆகும். அத்தினத்தில் முற்காலத்தில் நாடிசங்கன் என்பவனின் மகனாகிய மரு என்னும் அசுரனுக்கு தோற்று ஓடிய இந்திரன் விஷ்ணுவிடம் முறையிட, அவரது திருமேனியினின்று ஓர் சக்தி பெண்ணாக தோன்றி மரு என்ற அவ்வசுரனை கொன்று இந்திராதி தேவர்களின் துயரை போக்கினாள். அதனால் அந்த சக்தியானவள் ஏகாதசி என்று பேருடையவளாய் அத்தினத்தையும் ஏகாதசி என நோற்பிக்கும் வரத்தையும் பெற்றாள். மார்கழி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு மோட்ச ஏகாதசி என்று பெயராகும். கோகுலபுரத்தில் வசித்த வைகானசர் என்ற ராஜ ரிஷியானவர் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து நற்பதவியை அடைந்தார். தை மாத சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு புத்திரதா ஏகாதசி என்று பெயர். அந்த ஏகாதசி தினத்தில் பத்திரவதி என்னும் நகரத்திய அரசனான சுகேதுவும் அவனின் மனைவியான சைப்பியா என்பவளும் இவ்விரதத்தை அனுஷ்டித்து புத்திரப்பேறு அடைந்தனர். தை மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு சபல ஏகாதசி என்று பெயர். சம்பகாவதி என்னும் தேசத்திய ராஜகுமாரனான ஏகலன் என்பவன் இதனை அனுஷ்டித்து தீர்த்துவ ஞானம் அடைந்து மோட்சம் பெற்றான்.
மாசி மாத சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு ஜெய ஏகாதசி என்று பெயர். கந்தர்வ குலத்தவனான மாவியவானும் அவனது பாரியான புஷ்பவதியும் இதனை அனுஷ்டித்து இந்திர சாபத்தால் நேர்ந்த பிசாச உருவம் நீங்க பெற்றனர். மாசி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு ஷட்ல ஏகாதசி என்று பெயர். ஓர் பிராமணன் மங்கையானவள் இதனை அனுஷ்டித்து இஷ்ட சித்தி பெற்றாள். பங்குனி மாத சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு ஆமலக ஏகாதசி என்று பெயர். வைதிச நகரத்திய சசபிந்து என்ற அரசனும் சயந்திரபுரத்திய அரசனான விதுரனும் இதனை அனுஷ்டித்து இஷ்ட சித்தி பெற்றனர். பங்குனி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு விஜய ஏகாதசி என்று பெயர். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியானவர் இந்த விரதத்தை அனுஷ்டித்து ராவணனை சம்ஹாரம் செய்து சீதையை மீட்டு ராஜ்யத்தை அடைந்தார். சித்திரை மாத சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு காமதா ஏகாதசி என்று பெயர். நாகலோகத்திய கந்தர்வரான லலிதன் என்பவன் இதனை அனுஷ்டித்து புண்டரீகன் என்னும் அரசனால் இடப்பட்ட சாபத்தினால் அடைந்த ராட்சச உருவம் நீங்க பெற்றான். சித்திரை மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு பாபமோசனி ஏகாதசி என்று பெயர். அந்த ஏகாதசியை தேவ கன்னிகையான மஞ்சுளா என்பவள் அனுஷ்டித்து பாவங்கள் நீக்க பெற்றாள். வைகாசி மாத சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர். துதிமான் என்ற அரசனும் திருஷ்டபத்தி என்ற வைஷ்யனும் இதனை அனுஷ்டித்து பரமபதம் அடைந்தனர். வைகாசி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு வரூதினி ஏகாதசி என்ற பெயர். அநேக பக்தர்கள் இதனை அனுஷ்டித்து வைகுண்ட பதவி அடைந்தனர். ஆனி மாத சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு பாண்டவ ஏகாதசி என்று பெயர். பாண்டவர்கள் இதனை அனுஷ்டித்து கண்ணனை துணையாக அடைந்தனர். ஆனி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு அபர ஏகாதசி என்று பெயர். அன்று நித்திரை கொள்ளாத அநேக பக்தர்கள் இதனை அனுஷ்டித்து வைகுண்டம் அடைந்தனர். ஆடி மாத சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு பதும ஏகாதசி என்று பெயர். மாந்தாத்தா என்ற சக்கரவர்த்தியானவர் இதனை அனுஷ்டித்து மாதம் மும்மாறி பொழிந்து தேசம் செழிக்க அரசாண்டு வந்தார். ஆடி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு யோகினி ஏகாதசி என்று பெயர். யக்ஷனாகிய ஹேமமாலியும் அவனது மனைவியராகிய விஷாலாட்சியும் சுரூப்பையும் இதனை அனுஷ்டித்து குபேரனால் நேர்ந்த சாபத்திலிருந்து விடுபட்டனர். ஆவணி மாத சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு நந்தன ஏகாதசி என்று பெயர். மஹிஜித் என்ற ராஜன் இதனை அனுஷ்டித்து புத்திரப்பேறு பெற்றான். ஆவணி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு கர்மிக ஏகாதசி என்று பெயர். இந்த ஏகாதசி தினத்தில் பசியால் வாடி வதங்கி உயிர் நீங்கிய யாவரும் மோட்சமடைந்தனர். புரட்டாசி மாத சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு வாமன ஏகாதசி என்று பெயர். விரோசனன் என்பவனின் குமாரனான மகாபலி என்றவன் இதனை அனுஷ்டித்ததினால் மகாவிஷ்ணுவின் திருவடி அடைந்தான். புரட்டாசி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு அஜா ஏகாதசி என்று பெயர். இதனை ஹரிச்சந்திரன் அனுஷ்டித்து தனது ராஜ்யத்தை அடைந்தான். ஐப்பசி மாத சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு பாசாங்குஷ ஏகாதசி என்று பெயர். தர்மராஜன் இதனை அனுஷ்டித்து தன் தர்மத்தை நிலைநாட்டினார். ஐப்பசி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு இந்திர ஏகாதசி என்று பெயர். இந்திரசேனன் என்பவன் இதனை அனுஷ்டித்து தன் தந்தைக்கு ஸ்வர்க்கம் தந்தான். கார்த்திகை மாத சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு பிரபோதினி ஏகாதசி என்று பெயர். இதனை அனுஷ்டித்து போகமுக்தி அடைந்தவர்களின் தொகை கணக்கில் அடங்காதது. இத்தினத்தில்தான் விஷ்ணுவானவர் நித்திரை விட்டெழுந்திருப்பார். கார்த்திகை மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு ரமா ஏகாதசி என்று பெயர். இதனை கணவனை பிரிந்த சந்திரபாகை என்ற ராஜகுமாரியானவள் அனுஷ்டித்து தன் கணவனை அடைந்து இன்புற்று வாழ்ந்தாள் என்று பகவான் சத்யபாமைக்கு ஏகாதசி விரத மகிமையை விஸ்தாரமாக எடுத்துரைத்தார். ஹரே கிருஷ்ணா.